கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு. நான் இளவட்டமா இருக்கேன், ஆளுமா டோலுமா கிச்சு கிச்சுன்னு போடுவேன்னு நினைச்சேன். பழைய பாட்டுகளில் எவ்வளவு ஒரு கருத்துள்ள சிந்தனையான ஒரு தமிழன்டா. அவன் ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஒரு இள வயசுல இப்படி இருக்கேன், செல்ல ஊரா அந்த மாதிரி படத்தை வச்சிருப்பேன். உண்மையிலே சுதா ரேடியோஸ் என் தம்பி கையில் அவர் உடம்பு சரியில்லை, அந்த ட்ரிப்பை ஏற்றிட்டு தன்னுடைய தொழிலும் அதுதான் தெய்வம் அப்படின்னு அதை உட்காந்துருக்கானே என் சாமி. நல்லா இருப்பியா? வாழ்த்துக்கோ, கைதட்டு கொடுங்கண்ணே எல்லாரும். 7 தடவை மைசூரை சொல்லிட்டு ஒரு 10 ரூபா நகட்டில் வரவேன். அப்போ இவன் பொழைச்சிக்கிருவேன். நான் இங்கே யூடியூப் சேனல் இந்த பெருநாளி வட்டார ராஜ கம்பளத்து நாய்க்கர் என் உறவுகள்லாம் இந்த திம்மாவூரத்தில் இந்த நாடகம் வைக்கிறாங்கல்ல, இது பூரா உலகத்துக்கு பூரா தமிழன் கைபேசிக்கெல்லாம் கொண்டு போகிறது யாருன்னா யூடியூப் சேனல். ஒரு கைதட்டு கொடுக்கலாம் என் தம்பி காடமங்கலம் மண்ணின் மைந்தன் தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. கண்டிலாம் தங்கப்பாண்டி எங்கள் அண்ணன் கடலாடி தட்சிணாமூர்த்தி அண்ணன். தட்சிணாமூர்த்தி அண்ணன் நான் சொல்லி ஆகணும். இன்னைக்கு தான் என் தம்பியை 2 பேரும் யூடியூப் எடுக்கிறாங்க 10 ஆண்டு காலமாக. எல்லாத்துக்கும் குருநாதர்னா எங்கள் அண்ணன் கடலாடி தட்சிணாமூர்த்தி அண்ணன். அது சொந்த ஒரு புனவாசை. புனவாசை எங்கள் அண்ணன் முத்துச்சிற்பி ராமதாசும் போட்டி பாட்டு பாடினாங்க. அதை யூடியூப்ல போட்டுத்தான் முத்துச்சிற்பிக்கு சூப்பர் சிங்கர் வாய்ப்பு கிடைக்க செஞ்சது எங்க அண்ணன் தட்சிணாமூர்த்தி அண்ணன். வாழ்த்துக்கள் அண்ணே. பாப்பா நேரம் 2வது வீட்டுக்கு போ, அங்க போய் வருவேன். நாடகத்தை காண வருக வருகன 2 கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். பிறநாளி சுட்டுவட்டார ராஜ கம்பளத்து நாய்க்கர் சமுதாய பொதுமக்களே, உங்கள் அத்தனை பேர் பாதங்களை வணங்கி உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசுரன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ் மணி ஐயா மாணவனும். நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழிகளே 600 வருஷம் உடமறந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு. இல்லை இதனோட பெரிய ஆஸ்பத்திரி வாடா. இப்ப யாரா என்னப்பா காளி தூய்மையை குடிக்குமே இதில் மாட்ட சொல்கிறான்டா ஓசில். யார் மையப்பா விசிங்காக இருந்தவங்க ஆப்ரேட்டர் மையனா எவனா கவுட்டுக்குள்ள வருவானா? என்ன தம்பி என்னை மதிக்கவே இல்லையா தம்பி? எதில் விட்டு வாயிலையா ராமசாமி அப்படி தூக்கி விட்டு குண்டனம் அந்துவோம்டா. உன் வயசுக்கு ஏண்டா கலட்டு முண்டை, உன் வயசுக்கு வாயில. கள்ளிசேரி கிராமத்திலே நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் என்பது எனக்கு பெருமை. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல நொச்சிகுள கிராமத்திலே. இந்த கோமாளினால் எத்தனை ஊரு கூத்தாடி எத்தனை மக்களை காப்பாற்ற முடியுமோ அத்தனை மக்களுக்கு அடைக்கலமா இருக்கக்கூடிய எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர். எங்க அப்பா அம்மா எங்க ஐயா கோடாங்கி எங்க கள்ளிசேரி கிராமமே மாட்டு வண்டியில போய் 18ஆம் படியோட வாசல்ல போட்டு கீழே படுக்க போட்டு எனக்கு வச்ச பேர் தான் எம்கே ராதாகிருஷ்ணன். ஆனா 4 போக்கில் காலப்போக்கில் எங்க அண்ணன் தம்பி எல்லாருமே அழைத்தது 3 எழுத்துல என் தமிழகத்தில் என் தலையெழுத்தை மாத்தினது இங்க இருக்கக்கூடிய இந்த ஜீமாங்க தான் எம்கேஆர் பபுன்காமை மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். நாடகம் பேசணும் தொடர்பு கொள்ளணும்னா பின்னாடி நம்பரை பார்த்துக்குங்க, அடிச்சு மேனேஜரை தூங்க விடாதீங்க. வா தம்பி வாங்க தம்பி 2ன்னு போகாத ஒரு தாயம். ஓ இடச்சூரணி மிகப்பெரிய ஒரு ராஜ நடிகர். அரிச்சந்திரன் நாடகம் என்றான் இடச்சூரணி முருகேஷ் எங்க ஐயா. இடச்சூரணி நாடக உலகத்தின் சாம்பவான். சத்திய அரிச்சந்திர வேஷம் போட்டு அவன் நடிக்காத மேடைகள் எல்லாம் இல்லை. அப்படியேப்பட்ட ஒரு புண்ணியம் மன்னனுடைய ஐயா இடச்சூரணி ராஜநடிகர் முருகேசன் சார்பாக நேதாஜி இளைஞரணி இடச்சூரணி உறவுகள் சார்பாக 201. ரொம்ப நன்றி என் தம்பி, ரொம்ப நன்றி நன்றி ஐயாவை ஞாபகப்படுத்த ரொம்ப நன்றி. போயிட்டு வரவா என்னங்கய்யா? சாமி பாட்டு இன்னைக்கு வந்து சாமி இறங்காது போப்பு எனக்கு தெரியும்.
எத்தனையோ பேரு எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் பலகா மேடையில சொல்லி வச்சாங்க. நல்லத சொன்னா நாட்டுல யாரு ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு போற போக்குல அவங்க நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. சடக்கு நின்று வளங்கடா பூரா செகுட்டு முண்டையில வந்துட்டு உயிரை வாங்குறாங்க. அறுக்கிற ஆளத்தான் இந்த ஆடு நம்பும், வளர்க்குற ஆளை ஒரு நாள் நம்பாது. ஏன் அப்படி சொல்லி வச்சாங்க? வளர்க்குற ஆளு ஒரு செம்பரியங்குட்டி வளர்ப்பார், அதுக்கு டெய்லி அகத்தி கொலை கடல முட்டாயி அசந்து படுத்திருப்பாரு. அவர் கம்பு கூட்டு மசுரை வேறு புடுங்கா பிடிக்கி தின்றோம். கடைசியில் கொம்பு முளைச்சதுக்கு அப்புறம் அவர் போய் வெளியே இருந்துக்கிட்டு இருப்பார். ஒரு குண்டியோடு சேர்த்து முட்டி தூரு கட்டையில் அவன் கட்டை அடிச்சு அதெல்லாம் செய்யும் இந்த செம்பரியாடு. வளர்க்குற ஆளை நம்பாது, இந்த அறுக்கிற ஆளத்தான் நம்ப. ஆட்டி வியாபாரி யார் பாருக்கிய? ஆட்டி வியாபாரி ஒரு கடாயை மதிக்கிறாங்கன்னா போனவனே தள்ளி நின்று யாரு பொன்னுச்சாமி கடாயா ஸ்கேன் எடுங்க மிஷின் எடுங்கலாம் கிடையாது. செப்பே ஒரு புடி பிடிப்பாரு. இந்த கீழே இருக்க அந்த அணி உண்டு, ஐ மீன் பெதர்கொட்டை, அதை போய் இந்த ஆட்டி வியாபாரி லேசா அந்த உண்ணிலாம் பிடுங்குவேன். உண்ணிலாம் பிடிச்சி கஜா 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 அந்த கடை நினைக்கும். பரவாயில்ல, இவன் அடிமட்டம் வரைக்கும் அடிச்சு விடுவான் போலவே. வளர்க்குற ஆள் ஒரு நாள் வரைக்கும் அதை தொடவே இல்லை, இவன் நல்லா பண்ணுறான் அப்படின்னு அவனோட போயிடும். காலில் தூக்கி போட்டு அறுத்து போடுவேன். அது ஒரு வீரமச்சாம்பட்டி உமைராஜ் அவர்கள் சார்பாக, எனது அன்னைங்க சார்பாக ரூபாய் 501. ரொம்ப நன்றி உறவுகளை. வீரமச்சாம்பட்டி உறவுகளுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. 501 நன்றி. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு, அறுக்கிற ஆளத்தானே நம்பி ஓடுது ஆடு. ஆட்டு